அனைவருக்கும் அன்பு கலந்த மாலை வணக்கம். நான் உங்கள் அகரம் நிஷா. இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது, இன்றைக்கு நான் சந்தித்த ஒரு கேஸ். வழமையாகவே நான் பெக்யூலியர் கேஸஸாக சந்தித்தா நான் உங்களுக்கு சொல்கிறது வழக்கம். அது உங்களுக்கு பிரயோஜனப்படும் என்ற நம்பிக்கையில் மிகவும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். இதுக்கு பேர் சர்க்குலர் NORIMIK 09000876C. என்ன இந்த விடயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு என்கிட்ட வந்து ஒரு லேடி வந்திருந்தாங்க. அவங்க நம்ம நாட்டுக்காரங்கள்ட்ட வேறு நாட்டுக்காரர்கள், ஆனால் ஏஷியன் தான், பிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்தவங்க. அவங்க இங்கே வந்து வேலை செய்து கொண்டிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து நாட்டை விட்டு போக சொல்லி வந்து ஒரு அப்படியானே OQTF உங்களுக்கு தெரியும். அது வந்து அதுக்கு மேலே கேஸ் போட்டு கிரிமினல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல அது அவங்களுக்கு வந்து சாதகமான பதிலும் வந்திருக்குது. அதாவது அவர்களுக்கு விசா கொடுக்கணும், அதாவது சித்திர சேஜோர் வழங்க வேண்டும் என்று சொல்லி அந்த OQTF கேன்சல் பண்ணி சித்திர சேஜோர் அவங்களுக்கு அக்செப்ட் பண்ணப்பட்டிருக்குது. அது இருக்கத்தக்க அவர்கள் வந்து ஒரு இடத்துல வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க. அது தவா எல்லாம் இருக்குது. அவங்களுக்கு அந்த சித்திர சேஜோர் வழங்கப்படும் வரைக்கும் அவங்களுக்கு வந்து APS, அதாவது ஆட்டோரிசேஷன் ப்ரொவிசோire de séjour என்று அழைக்கப்படுகின்ற ஒரு ரெசிபிசி. அதாவது ரெசிபிசி சொல்லக்கூடாது, ஆனால் ரெசிபிசின்ற விஷயம் உங்களுக்கு தெரியும். அது உங்களுக்கு ஒரு லைட் கலரில் ஒரு மஞ்சள் அண்ட் ஒரு பச்சை சேர்ந்த ஒரு கலரில் ஒரு டாக்குமெண்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு ரெசிபிசி பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இன்னொரு ஃபார்மேட்டும் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோரிசேஷன் ப்ரொவிசோire de séjour இருக்கும். அதாவது டெம்பரரியாக வாழ்வதற்கு இங்கே உங்களுக்கு அனுமதி பத்திரம் அப்படின்றது உங்களோட ஃபோட்டோ ஒட்டி தந்திருப்பாங்க. இது உங்களுடைய பாஸ்போர்ட் நம்பரை போட்டு இந்த இலக்கம் கொண்ட கடவுச்சீட்டோடு இது செல்லுபடியாகும், இந்த நபர் வேலை செய்யலாம் என்று இருக்கும். ஆனால் மேல் டைட்டிலில் வந்து ரெசிபிசி இருக்காது. ரெசிபிசி இது ப்ரொமியாவது மூணு சேஜூர் இருக்காது, ஆட்டோரிசேஷன் ப்ரொவிசோire de séjour கொண்டு இருக்கும். ஏன் இந்த விளக்கம் என்று நான் உங்களுக்கு சொல்ல விளக்கிறேன் என்று சொன்னால், இந்த நபர்கள், அதாவது APS வச்சிருக்கிறவர்கள் வந்து அவர்களுடைய சித்திர சேஜூர் பிரிண்ட் ஆகி வரும் வரையில் இவர்கள் தங்களுடைய சொந்த நாட்டிற்கு ஏதாவது தேவை என்று சொன்னாலோ அல்லது ஷெங்கன் ஸ்பேஸை விட்டு வெளியேற முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியோடு அவங்க என்ன அணுகியிருந்தாங்க. அதற்கு பதில் ஆம், வெளியேற முடியும். ஆனால் ரெசிபிசி de première demande de titre de séjour என்ற ஒரு ரெசிபிஸை வைத்திருக்கவர்கள், கிட்டத்தட்ட அதே பேப்பர், அதே ஃபார்மேட், அதே கலர், ஆனால் டைட்டில் வேறு வரையாக இருக்கும். ரெசிபிஸை வைத்திருப்பவர்கள் வெளியேற முடியாது. நீங்கள் வெளியேறினால் மீண்டும் உள்ளே வர முடியாது. அப்படி இருந்தால் கூட சில நேரங்களில் உங்களுடைய அந்த நம்பரை, அந்த இலக்கத்தை, உங்களுடைய நிமியோ எத்ரோஞ்சியை அடித்து பார்த்தா அதில் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ரீசன் காட்டலாம். இந்த லேடி எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் அவர்களுக்கு OQTF வந்து அது கேன்சல் ஆகப்பட்டு ஜட்ஜ்மெண்ட் வழங்கப்பட்டிருக்குது, இவங்களுக்கு சித்திர கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. எனவே அவர்களுக்கு ஆட்டோரிசேஷன் ப்ரொவிசோire de séjour, அதாவது டெம்பரரியான ஒரு ஸ்டேயிங் பெர்மிட் கிடைச்சிருக்குது, ஸ்டே பெர்மிட். ஆனால் அது வந்து அந்த சித்திரம் வழங்கப்படும் வரைக்கும் தான். அது இன்னும் சில மாதங்களில் முடிய போகுது. ஆனால் அதை வச்சு அவங்க வெளியேறிட்டு திருப்பி நாட்டுக்குள்ளே வரலாம். சில இடங்களில் உங்களுக்கு வந்து இது ஒரு குழப்பமான ஒரு சூழல் தான். சில இடங்களில் நீங்கள் வந்து டிக்கெட் போடும்போது, இப்போ நீங்கள் வந்து கேட்டுக்கொண்டிருப்பீங்க, உங்களோட பொம்மையாவது போது கேட்டுக்கொண்டிருப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், டிக்கெட் போகணும். உங்களுக்கு வந்து அப்பாவோ அம்மாவோ ஒரு ஒரு இறக்கும் தருவாக இருக்காங்க, ரைட், அவங்களுக்கு ஏதோ நடந்துட்டு வச்சுக்கோங்க. இப்படி யாருக்கும் நடக்கக்கூடாதுன்னு நான் விஷ் பண்ணுறேன். பட் அது மலவாசமாக அப்படி நடக்கிறது வழக்கம். நிறைய பேர் வந்து இப்படி கண்ணீரும் கம்பளமாக வந்து நிற்பாங்க. நான் அவசரமாக என் அம்மா பார்க்க போகணும், அவங்க ரொம்ப முடியாமல் இருக்காங்க, எனக்கு இதை போக முடியுமா, எனக்கு எல்லாமே ஒன்றுமே வேணாம், எனக்கு இப்படியே போயிடுறேன் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த தருவாயில் நீங்கள் எடுக்கிற முடிவுகள் சில நேரங்கள் உங்களுக்கு வந்து விபரீதமாக ஆகிரும். எனவே என்னதான் நீங்கள் வந்து அந்த ஒரு எமோஷனலாக அந்த இடத்துல நீங்கள் கேரி அவுட் பண்ணப்பட்டாலும் தயவுசெய்து உங்களுடைய திரும்பி நீங்கள் நாட்டுக்கு வர முடியுமா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். 100 தடவை நீங்கள் அதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நிறைய சிக்கல்கள், இது ட்ரிக்கியான ஒரு விஷயம் என்று நான் பார்க்குறேன். ஸோ இந்த சர்க்குலர் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், நான் கொடுத்த பதிலை சொல்லிடுறேன். இந்த சர்க்குலரை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா, நான் சொன்ன அந்த பேர் இலக்கம் கொண்ட சர்க்குலர் நார்மல்மோ சித்திர de séjour என்றால் என்ன என்று சொன்னால், ஆர்டிகல் 2 paragraph 15 தான் இந்த சித்திர de séjour வந்து அதுக்கு ஒரு வரைவிலக்கணம் கொடுக்கப்படுது. அது என்ன சொல்கிறாங்கன்னா, நார்மலாக எல்லா சித்திர de séjourம் இதில் உள்ளடங்கப்படுகிறது. அதே மாதிரி அவர்களுடைய செகண்ட் ஃபோன் வருது, அதாவது திருப்பி நாட்டுக்கு வருவதற்கான வழிவிடுகிறது தான் சித்திர de séjour என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் முதலாவது பொம்மையாவது மோது கேட்கிறவங்களுக்கோ அல்லது அசில் கேட்டு கொண்டிருக்கிறவர்களுக்கோ வழங்கப்படுவது சித்திர de séjour இல்லை, récépissé de titre de séjour, அதாவது APS, autorisation provisoire de séjour அல்ல.
கோன்சில் d'État அதாவது மேல்முறையீட்டு நீதிமன்றம் என்று சொல்கின்ற அட்மோஸ்ட் கோன்சில் d'État சொல்றது பெரிய மிகப்பெரிய படிநிலையில் இருக்கக்கூடிய கோன்சில் d'État என்ன சொல்லிருக்குன்னு சொன்னால் 26 டிசம்பர் 2003 அன்று எடுக்கப்பட்ட முடிவின்படி, அதே மாதிரி 30 ஜூலை 2004 எடுக்கப்பட்ட இன்னொரு தீர்ப்பு, அது உதாரண தீர்ப்புகள் சொல்லலாம். அந்த உதாரண கேஸ்கள் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், இந்த 2 பேருடைய உதாரண கேஸ் எடுக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து இதே மாதிரி கேஸ் போட்டு இப்படி ஒரு வழியை போயிட்டு வர முடியாத ஒரு நபர் வந்து கேஸ் போட்டிருக்காங்க. அதில் வின் பண்ண விஷயம் என்ன சொல்றதுன்னு சொன்னாங்கன்னா, அது வந்து அந்த ஜூரிஸ்ப்ரூடன்ஸ்னு சொல்லுவாங்க, ஒரு உதாரண கேஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை வச்சு தான் இந்த சர்க்குலராக வெளியே வந்திருக்குது, இந்த சட்டம் வெளியே வந்திருக்குது. அதாவது titre autorisant à séjourner en France ப்ரொவிசோராக கூட, டெம்பரரியாக கூட பிரான்ஸில் வாழ்றதுக்கு ஒரு நபருக்கு ஒரு தீர்வு வழங்கப்பட்டிருந்தால், அதாவது APS போல ஒரு தீர்வு வழங்கப்பட்டிருந்தால், அவர் நாட்டை இந்த பிரெஞ்சு நேஷனல் நிலப்பரப்பை விட்டு வெளியேறலாம். வெளியேறிவிட்டு மீண்டும் அவர் உள்ளே வரலாம், நாட்டுக்குள்ள வரலாம். வாரதுக்கு இன்னொரு விசா கேட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு இருக்குது. ஸோ இதுதான் இந்த ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் சொல்லப்பட்ட விடயம். அவங்க திருப்பி ஃப்ரீயாகவே அவர்கள் வந்து இந்த பிரெஞ்சு நிலப்பரப்பு மட்டுமல்லாது எஸ்பாஸ் ஷெங்கனுக்குள்ளேயும் வரலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஸோ இதனை ஞாபகத்தில் வச்சிருங்க. இது வந்து ப்ரொமியர் டிமாண்ட் கேட்கிறவங்களுக்கு இது செல்லுபடியாகாது என்பதை நம்ம கவனத்தில் கொள்ளுங்க. autorisation provisoire de séjour வழங்கப்பட்டவர்களுக்கு ஒரு கேஸ் போட்டு அது வின் பண்ணி அவங்களுக்கு அதாவது titre de séjour இந்த வழங்கப்பட போகுது என்ற ஒரு நிலைமையில் இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த பேப்பரோடையும் இந்த அவங்களுடைய பாஸ்போர்ட்டோடையும் வெளியேறிட்டு மீண்டும் உள்ளே வரலாம். மற்றவர்கள் மிகவும் கவனமாக இதை ஆராய்ந்து முடிவெடுக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.